ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இன்னைக்கு வீடியோல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிகேவை ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ண போறோம். அதாவது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிவிகே அவங்களோட 2 இயர் முடிச்சுட்டு 3rd இயர்க்குள்ள என்டர் ஆகிற ஃபங்க்ஷன் இன்னைக்கு ஆஃபீஸ்ல அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல நடந்திருக்குது. அட் த சேம் டைம் எலெக்ஷனுக்கு இன்னும் லெஸ் தேன் ஒரு 50-60 டேஸ் தான் எலெக்ஷனுக்கே இருக்கும். ஸோ இந்த டயத்துல டிவிகே அட்ரஸ் பண்ணி அவங்க பார்ட்டி கேடர்ஸ் அட்ரஸ் பண்ணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு விஜயனா டைரக்டா என்ன பேசுறாங்கிறது, அதுல அவங்க பேசின விஷயங்கள் டிஎம்கே மட்டும் தாக்குவாங்க, பிஜேபியை விட்டுருவாங்க, ஏடிஎம்கே விட்டுருவாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி இந்த தடவை அவங்களையும் சேர்த்து நிறைய தாக்குதல்கள் அவங்களோட ஸ்பீச்ல உள்ள வச்சிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிகே 2 இயர் ஜேர்னில நம்ம அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த எலெக்ஷன்ல எப்படி ஸ்கோர் பண்ண இருக்குது அண்ட் த்ரெட் இந்த எலெக்ஷன்லேயே அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு அவங்க பேசினதுல நிறைய பொறி வச்சு பேசியிருந்தாங்க, நிறைய இன்டைரக்டா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் டீகோட் பண்ணியும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? முக்கியமா படத்தை பத்தி கேட்ட நிறைய பேருக்கு ஜனநாயகன் அப்டேட்டுமே ஆக்சுவலா இதுல ஒரு இன்டைரக்டா அதையும் இன்னைக்கு ஸ்பீச்ல சொல்லியிருந்தாங்க. பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்வேஸ் நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் டெய்லி மேக் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு 10 நிமிஷத்துல டெய்லி சேரும். உங்களுக்கும் வேர்ல்ட்ல நடக்குதுங்கிறது ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டிவிகேவோட ஸ்ட்ரென்த். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் அதுதான் அந்த ஸ்வாட்ல ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வர்ச்சுவல் வாரியர்ஸ். இது எல்லா கட்சிக்குமே ஆன்லைன்ல இன்னைக்கு நேர்ல சண்டை போடுறத விட ஆன்லைன்ல சண்டை போட்டு அவங்களோட கருத்துக்களை நிறைய பேர்கிட்ட போய் சேர்க்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது டிவிகேக்கு பயங்கர ஸ்ட்ரென்த்தா இருக்குது. காசு யாருமே எதுவுமே வாங்காம அத்தனை பேர் டிவிகேக்காக இதை வாலண்டியரா வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டு நம்ம ஊர்லயே உட்காந்துக்கிட்டு எத்தனையோ பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிக்கும் இதுக்கு பே பண்ணணும். டிவிகேக்கு ஒரு பெரிய இது பல கோடி ரூபாய் இதுல இன்வால்வ் ஆகும். எதுவுமே வாங்காம வர்ச்சுவல் வாரியர்ஸ் டிவிகேக்காக யார் எங்க பேசினாலும் வரிஞ்சு கட்டிட்டு போய் சண்டை போடுறாங்கல்ல, அண்ட் அவங்க விடாம டிவிகேக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும். இதுதான் டிவிகேவோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இந்த எலெக்ஷன்ல. செகண்ட் பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராண்ட் விஜய். என்ன பேசினாலும் அது ஒரு நியூஸ். அவங்க எதுவுமே பேசலனாலும் அது நியூஸ், பேசினாலும் நியூஸ், வெளியே வந்தாலும் நியூஸ், வெளியே வரலனாலும் நியூஸ், என்ன பண்ணாலும் நியூஸ் இருக்குதுல்ல. நீங்க லாஸ்ட் ஒரு 6 months ஆஃப் நியூஸே எடுத்து பாருங்களேன். அவ்வளோ ஈஸியா நம்ம நீங்க நியூஸ் சேனல்ஸ்க்கு அவ்வளோ ஈஸியா டிவிகேவை பத்தி பேச முடியாது. பேசினா நிறைய ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்ஸ்ல இருக்கிறவங்களே பேசியிருக்காங்க. ஆனா அதையும் மீறி ஒரு லாஸ்ட் 6 months அந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவை டிவிகே எவ்வளோ சீட்ஸ் எடுப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா டிவிகே தான் இன்னைக்கு கம்ப்ளீட்டா பொலிட்டிக்கல் நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா என்ன பேசினாலும் அவங்கள சுத்தி தான் அரசியல் நடந்துட்டு இருக்குது. அவங்க என்ன பேசுறாங்க, அவங்களுக்கு எதிர்வினை ஆற்றுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த மீடியா எடுத்தீங்களும் பொலிட்டிக்ஸா நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த பிராண்ட் விஜய் கரெக்டா அது ஒரு பெரிய பெரிய ஸ்ட்ரென்த். அடுத்து என்ன, நியூஸ் மேக்கர். அதுதான் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிஷியன் ஃப்ரெண்ட்லி ஃபேஸா இருக்காங்க. நம்ம ஊர்ல இன்னைக்கு இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்க பார்த்து பேசக்கூடிய பொலிட்டிஷியன் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல சீமான் அண்ணா மட்டும் தான் அந்த ஸ்பேஸ்ல இருந்தாங்க. இப்போ அந்த விஜயனாவும் அந்த ஸ்பேஸ் நடுவில் அண்ணாமலை அவங்க அந்த ஸ்பேஸ்ல இருந்தாங்க. இப்போ அவங்க ஆக்டிவா அட்லீஸ்ட் பிஜேபியில் அவங்க சைட்லைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபேஸ் இருக்குல்ல, ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு ஃபேஸ், அந்த ஃபேஸ் டிவிகேக்கு இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் அவங்களோட யூத். மொத்த பார்ட்டியோட ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா அவ்வளோ யங்ஸ்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு டிவிகேல வயசான ஒரு 10 பேர் டாப் 10 பீப்புள் எடுத்தோம்னா அதுல விஜயனாவே வந்துருவாங்க. அவ்வளவுதான் அந்த பார்ட்டியோட ஏஜே இருக்குது. செங்கோட்டையன் இருப்பாங்க, புசியானந்த் இருப்பாங்க, விஜயனா இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க. சோ பார்ட்டியே பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு கீழே தான் இருக்குது. சோ அந்த யங்ஸ்டர்ஸோட ஃபோர்ஸ்ங்கிறது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். நீங்க சம்பந்தமே இல்லாம கோவில்ல பாத்தீங்கன்னா டிவிகேன்னு கத்திட்டு இருக்காங்க, தியேட்டர்ல கத்துறாங்க, ரோட்ல கத்துறாங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, மக்களுக்குள்ள இந்த யங்ஸ்டர்ஸ் போய் பார்ட்டியை ரீச் பண்ண வைக்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். இதெல்லாம் டிவிகேவோட ஸ்ட்ரென்த்தா நான் பாக்குறேன். பட் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருந்தாலும் வீக்னஸும் இருக்கும். டிவிகேவோட வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்த பார்ட்டியுமே ஒரு பர்சன் மேல டிபெண்டா இருக்காங்கல்ல. பிராண்ட் விஜய் அப்படிங்கிறது தான் டிவிகேவோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்குது. ஆனா அதுதான் அவங்களோட வீக்னஸுமே. ஏன்னா ஒரு கட்சிக்கு ஒருத்தங்க மட்டும் ஃபேஸா இருக்கக்கூடாது. ஃபேஸா இருக்கலாம், பட் ஒருத்தங்க மட்டும் தான் ஸ்ட்ரென்த்தா இருக்கக்கூடாது. மல்டிபிள் லேயர்ஸ், அந்த செகண்ட் லெவல் லீடர்ஸ் எல்லாருக்குமே தனித்தனியா ஐடென்டிட்டி, அவங்களுக்கும் தனித்தனியா மாஸ், அது எல்லாமே இருந்துச்சுன்னா தான் பார்ட்டியில ஒருத்தங்களுக்கு ஒன்று ஆனாலும் மீதி எல்லாருமே நிக்க முடியும். கரூர் சம்பவத்துல அவங்க சைலண்டா போனது மொத்த பார்ட்டியும் சைலண்டா போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லாம இந்த செகண்ட் டயர் லீடர்ஸ் எல்லாருமே ஆக்டிவா இன்னும் ப்ரோஆக்டிவா இருந்தாங்கன்னா அந்த வீக்னஸ் பெட்டர் ஆகலாம். பட் இன்னைக்கு அது வீக்னஸ் தான். அதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட்டி வெளியே போகவே முடியாது. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா முதல் மாநாடு எவ்வளவு பெருசா நடந்துச்சு அந்த வி சாலையில, 2வது மதுரையில எவ்வளவு பெருசா பண்ணாங்க, அப்ப 3வது எலெக்ஷன் கிட்ட வரப்ப எவ்வளவு பெருசா பண்ணும். பட் ரொம்ப சிம்பிளா பண்றாங்க. ஏனால் SOPs. பிகாஸ் ஆஃப் கரூர் இன்சிடென்ட் அவங்க வெளியே போகிறதுல அவ்வளவு பிரச்சனை இருக்குது, மக்களை மீட் பண்றதுல அவ்வளவு பிரச்சனை இருக்குது. மக்களையே மீட் பண்ணாம ஒருத்தங்க பாலிடிக்ஸ் பண்றதுங்கிறது இருக்கிறதுலே டஃப்பான விஷயம். ஆனா இன்னைக்கு டிவிக்கு அதை பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து டிவிகேவோட மிகப்பெரிய வீக்னஸ். எஸ், ஒரு பெரிய மாநாடு வச்சு மீட் பண்றதெல்லாம் சரி, பட் ஆக்டிவா எலெக்ஷன் கிட்ட எல்லாரும் வெளியே போகணும்னு நினைப்பாங்களா? அதுவும் முடியல. அந்த பெரிய மாநாடு வைக்கிறதுலயும் பிரச்சனை இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பெர்மிஷன் கிடைக்கிறது இல்லைன்னா அவங்க பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸே ஓப்பனா பேசுறாங்க. ஸோ அது வந்து பெரிய வீக்னஸ். அண்ட் மூணாவது பெரிய வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் அப்படிம்பாங்கல்ல. டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு 50-60 இயர்ஸ் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அது வந்து ஒரு புது பார்ட்டி டிவிகே இல்ல, எந்த புது பார்ட்டியுமே மேட்ச் பண்ண முடியாது. கண்டிப்பா டிவிகே வந்து ஒரு 2 இயர்ஸா பில்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம்லாம் இருந்தாலும் அந்த பொலிட்டிக்கல் மெஷினரி இருக்குல்ல, ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது வந்து டிவிகேக்கு வந்து கண்டிப்பா டிஎம்கே ஏடிஎம்கேவோட கம்பேர் பண்றப்போ வீக்னஸ் தான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆனா, சோ இது வந்து ஸ்ட்ரென்த் வீக்னஸ், ஆனா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, வீக்னஸ்லாம் இருக்குது. ஆனாலும் இதுல ஸ்கோர் பண்றதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அவங்களோட டேர்ம் முடிகிறப்போ 5 வருஷம் முடிகிறப்போ பை டிஃபால்ட்டாவே ஆன்டி இன்குமென்சி இருக்கும். அதாவது அவங்களுக்கு எதிரான ஒரு சின்ன மனநிலை வந்து மக்களுக்குள்ள இருக்கும். எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அது எவ்வளவு பர்சன்டேஜா இருக்குங்கிறது தான் ஒண்ணு. நீங்க வந்து இருக்கிறதுலயே வந்து நீங்க பெஸ்ட் ரூல் இன் தி வேர்ல்ட் நீங்க வந்து கொடுங்களேன், அவங்களே ஆட்சி செஞ்சா கூட 5 வருஷம் கழிச்சு மக்களுக்கு ஒரு சின்ன கிரவுடுக்கு வந்து என்னடா அது அப்படின்னு ஒரு வேணா அப்படின்னு ஒன்னு தோணும். சோ இப்போ இந்த கவர்மெண்ட் இருக்காங்கன்னா அப்ப இந்த டிவிகேவோட மெயின் டார்கெட்டே இவங்க வந்து இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் டிஎம்கே வைக்கிறப்போ அவங்களோட ஆன்டி இன்குமென்சி ஓட்டை வந்து டிவிகே எடுக்கிறது. அதாவது நான் போன டைம் ஓட்டு போட்டேன், ஆனா இந்த தடவை ஓட்டு போட மாட்டேன், நான் வேற யாருக்காவது போடணும்னு நினைக்கிற ஒரு சின்ன கிரவுட் இருப்பாங்க, பெரிய கிரவுடும் இருக்கலாம். அது எனக்கு தெரியாது எவ்வளவு பெரிய கிரவுடு எவ்வளவு சின்ன கிரவுடுன்னு. பட் அந்த கிரவுட் வந்து டிவிகேக்கு ஓட்டு வர ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஒரு கிரவுட் வந்து தமிழ்நாட்டில் சேஞ்ச் வேணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸே பாத்தீங்கன்னா 2 டிராவிடியன் பார்ட்டிஸும் டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி அவங்களோட ஓட் வந்து ஷ்ரிங்க் ஆயிட்டே போயிட்டு இருக்குது. சோ அந்த சேஞ்ச் வேணும்னு நினைக்கக்கூடிய கிரவுட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான சான்று வந்து நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 10% நெருங்கிட்டு இருக்காங்க, 8% தாண்டிட்டாங்கிறது பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் தமிழ்நாட்டில். சோ அது வந்து சேஞ்ச் வேணும், எனக்கு வந்து இந்த பாலிடிக்ஸ் போதும், நான் அடுத்து ஒரு பாலிடிக்ஸ் எடுக்கிறேன்னு தமிழ் நேஷனலிசம் பின்னாடி இவ்வளோ பேர் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு கிரவுட் இருக்காங்கல்ல, சேஞ்ச் சீக்கிங் ஆடியன்ஸ், அவங்களும் டிவிகேக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்டிகே ஓட்ஸ்னு சொல்லல, சேஞ்ச் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரவுட சொல்றேன். சோ அடுத்து வந்து கோலேஷன். இன்னைக்கு டிவிகே நினைச்சா கூட எந்த கட்சியோடையுமே வந்து அவங்க கோலேஷன்ல உட்காரலாம். அதாவது அந்த கோலேஷன் கணக்கெல்லாம் செட் ஆச்சுன்னா அவங்க யாரையுமே வந்து இவங்க கூட சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி வைக்கவே இல்லை. இன்னைக்கு யார் கூடனாலும் அவங்க சேரலாங்கிறது தான் இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ல கோலேஷன்ங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒருத்தங்க இல்லாம ஜெயிக்கிறதுங்கிறது வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு ஹிஸ்டரியிலே நடக்காத ஒரு விஷயத்த பண்ற மாதிரி லாஸ்ட் ஒரு 50-60 இயர்ஸ்ல தெரிஞ்சு காங்கிரஸ் ஒரு காலத்துல பண்ணிருப்பாங்க. டிஎம்கேவும் பண்ணதில்லை, ஏடிஎம்கேவும் பண்ணதில்லை, யாருமே தனியா வந்து ஒரு எலெக்ஷனை ஜெயிச்சதே கிடையாது. கோலேஷனோட தான் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. சோ அந்த கோலேஷன் வந்து இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டிவி கேட்கணும்னு பாத்தீங்கன்னா அவங்க யார் கூடனாலும் சேரலாம்ங்கிறது தான். ஏன்னா அவங்க வந்து இவங்க கூட சேர மாட்டோம் அவங்க கூட சேர மாட்டோம்னு யாரையும் பிரிச்சு வைக்கல. இன்னைக்கு அவங்க போய் சேர்ந்தாலும் அவங்க யாரும் பெருசா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். சோ அவங்க எந்த சைடு போய் சேருவாங்க? அவங்க காங்கிரஸ் கூட சேருவாங்களா, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அவங்க கூட சேருவாங்களா, இல்ல நாம் தமிழர் கட்சி சேர்ப்பாங்களான்னு தெரியாது. அது அவங்களுக்குள்ள இவங்களும் அவங்களும் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தானே, அந்த இதுல போய் சேருவாங்களா தெரியாது. பட் அது எல்லாமே முன்னாடி இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் எலெக்ஷன் அரித்மெட்டிக். இப்போ டிவிகே வந்து ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்கேவும் ஏடிஎம்கேவுமே வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வேண்டிய சீட்ஸ் எடுக்கலைன்னா டிவிகே யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ, டிவிகே என்ன பண்ணணும்னு சொல்றாங்களோ அதை அக்ரி பண்ற பார்ட்டி மட்டும் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ டிவிகே வந்து என்னைய வந்து ஹெட் ஆக்குங்கன்னு கூட சொல்லலாம். வி டோன்ட் நோ. ஸோ அந்த மாதிரி போஸ்ட் எலெக்ஷன் வந்து அரித்மெட்டிக்ல வந்து டிவிகேக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் இப்போ வந்து காங்கிரஸ் வந்து டிஎம்கே கிட்ட 36 சீட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சில நியூஸ் எல்லாம் பார்க்க முடியுது. 36ங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பர். போன டைம் வந்து 25 சம்திங் கேட்டாங்க, நின்னாங்க. இப்போ அதுல இருந்து 10 சீட் இன்க்ரீஸ் பண்ணி கேட்கறாங்கிறப்ப ஆல்ரெடி டிஎம்கேல நிறைய பார்ட்டிஸ் இருக்காங்க. அப்ப எல்லாருமே எனக்கும் வேணும்னு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இதுவுமே வந்து டிவிகேக்கு அட்வான்டேஜ். ஏன்னா டிஎம்கேவோட ஸ்ட்ராங்கான அலையன்ஸ். ஓகேவா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் அலையன்ஸ் வந்து டிஎம்கே அலையன்ஸ் தான். ஆனா அந்த அலையன்ஸ்ல வந்து இந்த முன்ன பின்ன இருக்கிறது பேச்சு. இப்போ ரீசெண்டா கூட எங்க ஊர்ல ஒரு எம்எல்ஏ வந்து திட்டி விட்டாங்க காங்கிரஸ். இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் அதெல்லாம் வந்து முன்ன பின்ன வந்து போய்கிட்டே இருக்கும். கட்சிக்குள்ள வந்து அந்த கோஆர்டினேஷனை வந்து அது டேமேஜ் பண்ணும். இது ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற டிவிகேக்கு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் இதெல்லாம் அவங்க கேபிட்டலைஸ் பண்ணும். இதான் இருக்குது. அது எப்படி டிவிகே கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்கிறத பொறுத்து தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்ட்ரென்த் ஆல்ரெடி இருக்குது, வீக்னஸ் ஆல்ரெடி இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க வேணா கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி த்ரெட்டும் இருக்குது. இது எவ்வளவு பெருசாகும்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனா இருக்குது. வீக்னஸ் கிடையாது, இது த்ரெட். இது எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்கிறதுல தான் இதுவுமே எக்ஸிஸ்ட் ஆகுமா இல்லையான்னு தெரியும். த்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், டிஎம்கே கிட்டையும் ஏடிஎம்கே கிட்டையும் இருக்கிற மணி பவர் கண்டிப்பா டிவிகே கிட்ட கிடையாது. அந்த மணிங்கிறது வந்து எலெக்ஷன் நெருங்க வந்து ஒரு கட்சி கிட்ட இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நம்ம பார்க்க முடியும். நம்ம வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியிலையும் நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கே அது தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் விசிபிளா போன எலெக்ஷன்ல பார்த்திருக்கேன், அதுக்கு முந்தின எலெக்ஷன்ல பார்த்திருக்கேன். அந்த மணி வந்து விளையாடும் உள்ளுக்குள்ள. வந்து நான் பிரைபா போய் சேர்க்கிறது அப்படி இருக்கிற எலெக்ஷனுக்கு காசு
காசு கொடுக்கறதுன்னு மட்டும் சொல்லல. ஒரு இடத்துல கேம்பெயின் போறதுனா அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், கட்சி கொடியை பிரிண்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஸ்டேட் ஃபுல்லா பிரிண்ட் பண்ணுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. 200+ கான்ஸ்டிடியூவன்சில பிரிண்ட் பண்ணணும். இது எல்லாமே வந்து ஒரு பெரிய செலவு. இந்த செலவு வந்து மேனேஜ் பண்றது ஒரு பெரிய விஷயம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு போன எலெக்ஷன் நினைக்கிறேன், மதுரை மேலூர் அந்த சைடு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து நாம் தமிழர் கட்சியில அவங்க அம்மா வந்து எலெக்ஷன்ல நின்னாங்க. அப்போலாம் வந்து அந்த கொடி கட்டுறதுக்கே வந்து அவங்க ஆக்சுவலா ஒரு நல்ல ஃபேமிலி தான். ஆனா அந்த எலெக்ஷன் அப்போ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு 3-4 months முன்னாடில இருந்தே கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இதுக்கு அவ்வளவு செலவாகுங்கிறதுக்காக அவங்க சொந்த காசே அவ்வளவு உள்ள பம்பிங் பண்ணுவாங்க. சோ இந்த எலெக்ஷனுக்கு செலவு பண்றது இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய செலவு. அது போக வந்து இந்த மணி பவர் வந்து எப்படி டிவிகே மேனேஜ் பண்றாங்கன்னு பார்க்கணும். டிவிகேவோட கேண்டிடேட்ஸ் எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்த இன்னும் பெரிய மணி பவர் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு காசுங்கிறது நம்ம ஊர்ல இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நார்மல் ஆயிடுச்சு. நிறைய இடங்கள்ல கொடுக்குறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ அது டிவிக்கு கொடுக்க வாய்ப்பு கிடையாது, கொடுக்கவும் முடியாது அவங்க நினைச்சா கூட. ஏன்னா வந்து ஒரு ஸ்டேட் ஃபுல்லா கொடுக்குற அளவுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. அது வந்து ஆனா 2 மிகப்பெரிய கோலேஷன்ஸ்னால அது பண்ண முடியும், பண்ணியிருக்காங்கிறது தான் பரவாயில்லான பேச்சு. கரெக்டா? அப்படி இருக்கிறப்போ இவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ண போறாங்க? அந்த ஓட்டை வந்து மற்றவங்க பணம் கொடுத்து ஓட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இவங்க அதெல்லாம் கொடுக்காம எவ்வளவு ஓட்டு வரப்போகுதுங்கிறது ஒரு த்ரெட். இன்னைக்கு சிட்டில உட்காந்துக்கிட்டு நிறைய பேர் அதெல்லாம் ஒன்றும் வராது, பட் ரூரல் ஏரியாஸ்ல டைனமிக்ஸ் மாற வாய்ப்பு இருக்குது. பட் அதை அவங்க ஹேண்டில் பண்ணணும், பண்ண முடியாதுன்னு இல்லை, ஆனால் அது ஒரு த்ரெட். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெஷினரியும் சரி, ஸ்டேட் மெஷினரியும் சரி, டிஎம்கேவோட மெஷினரியும் சரி, பிஜேபியோட மெஷினரியும் சரி, அங்கே படம் வரல இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இங்கே அவங்க வந்து வெளியவே போக முடியறது கிடையாது. எல்லா சைட்ல இருந்தும் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஒர்க் பண்ணும். எலெக்ஷன் வரைக்கும் வந்து சிஸ்டம் வந்து அகேன்ஸ்டா ஒர்க் பண்ணும். அகேன்ஸ்டா ஒர்க் பண்ணதோ இல்லையோ ஹெல்ப் எதுவுமே சுத்தமா பண்ணாது. ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிஷன் பார்ட்டிஸ். அது அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிறப்போ வாலண்டியரா வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அப்போ அதை மீறி எலெக்ஷனை ஃபேஸ் பண்றது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்தது 3வது பெரிய பிரச்சனை என்ன, த்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்டோரல் மெஷினரி. அந்த பூத் லாஸ்ட் லெக் இருக்குல்ல, அந்த ஒருத்தங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு பிடிச்சிருக்கும், ஆனா அவங்க வந்து போலிங் பூத்ல ஓட்டு போட மாட்டாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து போட வைக்கிற ஓட்டு இருக்குல்ல, இதுவே பல பர்சன்டேஜ் இருக்கும். இதுல டிஎம்கே ஏடிஎம்கேவும் எக்ஸ்பர்ட்ஸ். டிவிக்கு அதை எப்படி பண்ண போறாங்க? இப்போ அவங்க கிட்ட இருக்குதுன்னு சொல்றாங்க, ஆனா எப்படி பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இது ஒரு த்ரெட். ஏன்னா இது அன்டெஸ்டட். பண்ணிட்டாங்கனால அது அவங்களுக்கு பாசிட்டிவா முடியும், பட் அது ஒரு த்ரெட் இன்னைக்கு. ஏன்னா அது அன்டெஸ்டட்ங்கிறதுனால. லாஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிகே வந்து கவர்மெண்ட் டார்கெட் பண்றாங்க. கரெக்டா? டிஎம்கே கவர்மெண்ட் தான் வந்து ஏடிஎம்கேவும் டார்கெட் பண்றாங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஓட்டு வந்து ஸ்பிளிட் ஆகுது. ஆப்போசிட்ல இருக்கிற ஓட்டு ஸ்பிளிட் ஆகுறப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு வந்து இது பயங்கரமா பெனிஃபிட் ஆகும். ஏன்னா டிஎம்கே வந்து இங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. டிஎம்கேக்கு ஓட் போடுறவங்க ஓட் போட்டுட்டே இருப்பாங்க. ஆப்போசிட்லயும் வந்து ஒரு பெர்சன்டேஜ் இருக்காங்களா, ஆனா அவங்க ரெண்டா பிரிஞ்சிருவாங்க. ஆனா இவங்க பிரியாம ஒன்னா இருக்காங்கல்ல, அப்போ இவங்களுக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ஆகும். இதுவுமே டிவிகேக்கு பெரிய த்ரெட். இன்ஃபேக்ட் இது ஏடிஎம்கேவுக்கும் பெரிய த்ரெட் தான். சோ இதையுமே வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்கணும். இது வந்து என்னோட அனாலிசிஸ். இந்த எலெக்ஷன்ல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது, இதெல்லாம் அவங்க ஸ்ட்ரென்த், இதெல்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்கணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. மதன் டிவிகே சொல்ற மாதிரி எல்லா கட்சிக்கும் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிகே வந்து நம்ம ஈஸியா பப்ளிக்கா பேச முடியுது. நிறைய கட்சியை நம்ம பேசணும்னா எல்லா கட்சியில இருந்தும் சண்டைக்கெல்லாம் வருவாங்க, பிரச்சனைக்கெல்லாம் வருவாங்க. டிவிகேல இது கொஞ்சம் ஸ்மூத்தரா இருக்கும். நீங்க யாரா இருந்தீங்கனாலும் டிவிகே வந்து பப்ளிக்கா பேச முடியுது. அது அவங்க எதிர்த்து ரொம்ப பேசலங்கிறதுனால டிவிகே வந்து நியூஸ்லயே இருந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நிறைய பேர் நிறைய கட்சியில இருந்து கேட்பாங்க, ஏன் எங்க கட்சிக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கல, எங்களுக்கு ஏது கிடைக்கலன்னு. ஏன்னா பேச விட்டா அதை பேச ஒரு டிபேட்டா ஓப்பனா விட மாட்டோம். நம்ம போய் சண்டை போட்டு பிடிச்சி பராண்டி இழுக்கிறப்போ வந்து எவனா அதை பத்தி பேச மாட்டான், தாண்டி போயிடுவான். இது டிவிகேக்கு இருக்கிற இன்னொரு ஒரு அட்வான்டேஜ். அவங்கள பத்தி யாருனாலும் என்ன கருத்துனாலும் பேசலாம் இந்த எலெக்ஷன்ல. அதனால தான் அவங்கள சுத்தி ஒரு நரேட்டிவ் வந்துகிட்டே இருக்குது. எனிவே இதெல்லாம் தான் வந்து ஸ்வாட் ஆஃப் டிவிகே. அடுத்து வந்து இன்னைக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம போயிடுவோம். இது வந்து என்னன்னா அவங்க என்ன வந்து இன்னைக்கு பேசியிருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து விஜய் நான் சொன்ன மாதிரி ஒரு 45 days கழிச்சு கொஞ்சம் ஒரு ஃபயரா பேசின மாதிரி எனக்கு தனிப்பட்ட முறையில் பட்டுச்சு. அதுல வந்து ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா மைக்கை பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போடுவோமா, அவங்க அந்த பிளாஸ்ட்ங்கிற மோட்ல ஏதாவது அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1970s எம்ஜிஆர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்றாராம், அண்ணாவோட இடத்துல அதுக்கப்புறம் யார் வந்தாங்கன்னா கலைஞர் வந்தாங்க. கரெக்டா? ஸோ அவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சு நான் அழுதேன். அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு உருவாக்குனது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஏடிஎம்கேவை. அதனால தான் உருவாக்குனேன். ஏன்னா முதல்ல எம்ஜிஆர் வந்து டிஎம்கேல தான் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கும் கலைஞருக்கும், எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் அவர் தனியாக வெளியே போய் ஏடிஎம்கே ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் சொன்னாரா, இவங்கெல்லாம் ஆட்சியில் உட்காந்துருக்கிறாங்கிற சோகத்தில் தான் வந்து அந்த அழுகையில தான் வந்து நான் ஏடிஎம்கேவை தொடர்ந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்களாம். அதே மாதிரி தான் இன்னைக்கு காமராஜர், அண்ணா மாதிரி ஆட்கள்லாம் இருந்த ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு கவர்மெண்ட்ல யார் இருக்காங்க பாருங்க. இந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு தான் டிவிகே ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லே ஒரு ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் அவங்க வச்சிருக்காங்க. அதை எடுத்து பேசுறாங்க. அதுக்கடுத்து சொல்றாங்க, அவங்க இந்த ஸ்டார்டிங்ல அவங்க பேசுறது எல்லாமே என்ன டோன்ல இருந்துச்சுன்னா, அவங்க எம்ஜிஆருக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் இப்போ டிவிகேக்கு நடக்க போகுது, விஜயநாக்கு நடக்க போகுதுன்னு அவங்க பொசிஷன் பண்ணிக்கிறது அப்படிதான் இருந்துச்சு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, சொல்றாங்க எம்ஜிஆருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க.
அதனால அவர் ஜெயிச்சாருங்கிறாங்க. ஆனா அதே எம்ஜிஆர் அப்போ வந்தப்போ அவர் வந்து எலெக்ஷனுக்குள்ள என்டர் ஆனப்போ அதே டிஎம்கே ஆனா இப்ப என்ன சொன்னாங்க, இவர் வெறும் நடிகர் தான், இவருக்கு என்ன இருக்குது, ஒண்ணுமே கிடையாது, இவரை ஏன் சப்போர்ட் பண்ண போறாங்க, இதே டிஎம்கே வந்து அப்ப அப்படி பேசினாங்க. ஆனா இன்னைக்கு அவருக்கு அப்பவே டிஎம்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு பேசுறாங்க. ஆனா அன்னைக்கு மாத்தி பேசினாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்மளையும் வந்து அட்டகத்திம்பாங்க, என்னனாலும் சொல்லுவாங்க, கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் அதை பத்தி நம்ம கண்டுக்க தேவையில்லைங்கிற மாதிரி பேசிட்டு அவங்கள யார் கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தப்பா பேசுறது, அவங்களை அவதூறு பரப்புறது மட்டும் தான் இவங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி பேசுறாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அவங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் த ஸ்பீச் வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வந்து டிஎம்கே அட்டாக் தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து அவங்க அப்படியே ஏடிஎம்கே பிஜேபி அந்த அலையன்ஸ் பக்கம் போறாங்க. இந்த எலெக்ஷன் வந்து 3 கார்னர்ட் எலெக்ஷன். நிறைய பேர் 4 கார்னர்டுங்கிறாங்க, அப்படி கிடையாது. இது ஒரு 3 பேருக்கு தான் இந்த காம்படிஷன். மெயினா ஒன்னு டிவிகே, அதுக்கடுத்து டிஎம்கே தலைமையில் இருக்கிற கூட்டணி, அண்ட் மூணாவது வந்து பிஜேபி தலைமையில் இருக்கிற கூட்டணி, விச் இஸ் இன்டைரக்ட்லி சேயிங் ஏடிஎம்கே வந்து பிஜேபி கீழே தான் இருக்காங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடணுமான்னு பார்த்துக்கோங்கிற ஒரு டோன்ல தான் அது பேசுறாங்க. ஸோ டிவிகே வர்சஸ் டிஎம்கே வர்சஸ் பிஜேபிங்கிறது தான் இப்போ இருக்கிற எலெக்ஷன். இது இன்டைரக்டா ஏடிஎம்கே வந்து அந்த ஆல்ரெடி சொன்னாங்கல்ல அந்த அடிமை சக்தின்னு, அந்த மாதிரி அது அந்த ஊழல் சக்தி, அந்த ஊழல் சக்தி அடிமையா இருக்காங்க, அதே டோன்ல தான். இதுதான் ஆக்சுவலா டிஎம்கே வந்து ஏடிஎம்கே அட்டாக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே தான் இப்போ டிவிகேவும் யூஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து சொல்றாங்க, என்னை வெளியவே வரலன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. இவங்க எந்த அளவுக்கு கத்துறாங்கன்னா, ஊர்ல இருக்கிற எல்லா விஜயுமே வெளியே வர போறாங்க, எல்லா விஜயும் வெளியே வர போறாங்க. அதாவது தமிழ்நாட்டுல எல்லார் வீட்லயுமே ஒரு விஜய் உள்ள இருக்கான், எல்லார் வீட்லயும் டிவிகே ஓட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க வந்து எலெக்ஷன் அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு காமிப்பாங்க. அந்த ஓட்டு கடைசியில ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க போட்ட ஓட்டெல்லாம் பார்த்துட்டு ஏன்டா விஜய தொட்டோன்னு யோசிக்க போறீங்கிறாங்க. அந்த ஏன்டா விஜய தொட்டோங்கிறது வந்து அவங்க எப்போல இருந்து சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, கரூருக்கு அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. கரூர்ல அவங்க மறுபடியும் சிட்டிங் கவர்மெண்ட் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து தாக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கரூருக்கு வந்து எலெக்ஷன்ல வந்து ஆன்சர் வருங்கிற டோன்ல தான் அவங்க பேசியிருக்காங்க. ஏன்னா இந்த சொல் இருக்குல்ல, ஏன்டா விஜய தொட்டோங்கிறது வந்து அங்க இருந்து அவங்க கண்டினியூ பண்றது. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் பிஜேபிக்கு போறாங்க. அதுல வந்து இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து பேசினார். அந்த டபுள் என்ஜின்னா மேல வந்து பிஜேபி, ஸ்டேட்ல வந்து பிஜேபியோட அலையன்ஸ்ல இருக்கிற ஒரு பார்ட்டி, தட் இஸ் ஏடிஎம்கே. இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிறைய ஃபண்ட் பண்ணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கூட சேர்ந்து வேலை பார்க்கும், தமிழ்நாடு மொத்தமா வளருங்கிற ஒரு லாஜிக்ல வந்து அவங்க சொன்னாங்க. அதுக்கு வந்து டப்பா என்ஜின் சரி, டபுள் என்ஜின் சரி, எந்த என்ஜின் இருந்தாலும் டிவிகே தான் டாப் என்ஜின் சொல்லிட்டு மறுபடியும் ஏடிஎம்கேவுமே தாக்குறாங்க. இந்த ஏடிஎம்கேவையும் டிஎம்கேவையும் தாக்குறப்ப அவங்க என்ன reiterate பண்றாங்கன்னா, இந்த எலெக்ஷன்ல the probability of ADMK TVK alliance is almost getting 0. 2 டைமும் மாத்தி இப்படி பேச எலெக்ஷன் கிட்ட பேச அப்படி ஒரு அலையன்ஸ் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு மட்டும் நம்மளுக்கு தெரியுது. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தை பத்தி ஒரு அப்டேட் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன்ல, அதுல சொல்றாங்க, நான் படத்தை விட்டுட்டேன், ஆனா நீங்க படத்தை விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. இன்டைரக்டா படத்துல இருந்து நான் குவிட் பண்ணிட்டேங்கிற ஒரு டோன் இருக்குது. ஆனா நீங்க படத்தை விடலாங்கிறது வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அந்த பேசிக்கா இவ்வளவு நாள் படத்தை ஏன் அந்த படத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அவ்வளவுதான், அதான் பிரச்சனை. ஏன்னா பொலிட்டிக்ஸ் அந்த ஒரு இதையும் சட்டிலா அவங்க பேசினாங்க. கடைசியில் வந்து இந்த கருத்து கணிப்பை பற்றி பேசினாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய சர்வேஸ், நிறைய ரிசல்ட்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு சொன்னாங்க, சில கருத்து கணிப்பு உண்மையாக இருக்குது, டிவிகே வந்து ஹையர் ஓட் பர்சன்டேஜ் எடுக்கிறத தான் கண்டிப்பாக அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா, சில இதை டிவிகே வந்து ஆல்மோஸ்ட் கண்ணுக்கே தெரியாத மாதிரி சில சர்வேலாம் வரும், அதுக்கெல்லாம் சொல்கிறாங்க இது கடுப்பு கணிப்பு, வெறுப்பில் வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க, வெறுப்பில் வந்து இந்த சர்வேவை போட்டுட்டு இருக்காங்க, உண்மையிலேயே டிவிகே ஓட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு வீட்டையும் போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கே பதில் தெரியும் அப்படிங்கிறாங்க. பேசிக்கா இன்னைக்கு மொத்த ஸ்பீச்சே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, he is against DMK, he is against ADMK and TVK is a fresh face அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு விஜயனாவோட ஸ்பீச்ல நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சு. அதுதான் இவங்களோட எலக்ட்ரல் நரேட்டிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 months தான் இருக்குது, இதுக்கப்புறம் மாத்துறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அண்ட் irrespective of காங்கிரஸ் கமிங் ஆர் நாட், ஏன்னா காங்கிரஸும் டிவிக்கும் சேர்ந்துருவாங்களாங்கிறது தான் மிகப்பெரிய கான்வர்சேஷனாக போயிட்டு இருக்குது. சேர்றவாங்களோ இல்லையோ அட்டாக் வந்து ஃபுல் ஆன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 2 பேர் மேலேயும் ஒரே நேரத்தில் சண்டைக்கு போறாங்கன்னு மட்டும் தெளிவாக தெரியுது. பட் எது எப்படியோ 2026 எலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நான் அத்தனை பேருக்குமே சொல்கிறேன், நீங்கள் எந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறவங்கனாலும் இருந்துக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்கே வந்து ஒரே நேரம் இதுவரைக்கும் டிஎம்கே எப்பவுமே பிஜேபியை மட்டும் அடிச்சு தான் எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க லாஸ்ட் ஒரு 10 years-ஆ, கரெக்டாக 5 years-ஆ. ஆனால் இந்த தடவை டிஎம்கே வந்து பிஜேபி கூட மட்டும் சண்டை போட முடியாது, டிஎம்கே வந்து டிவிகே கூடயும் சண்டை போடணும். அதே மாதிரி ஏடிஎம்கே வேணாலும் டிஎம்கே கூட மட்டும் தான் சண்டை போட்டு வந்து எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க. பட் இந்த தடவை ஏடிஎம்கே வந்து டிஎம்கே கூடயும் சண்டை போடணும், டிவிகே கூடயும் சண்டை போடணும். டிவிகே முதல் எலெக்ஷன்ல டிஎம்கே கூடயும் சண்டை போடணும், ஏடிஎம்கே கூடயும் சண்டை போடணும். ஸோ மல்டிபிள் பார்ட்டிஸ்
மல்டிபிள் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் எல்லாருக்குமே. அப்புறம் நாம் தமிழர் கட்சி இருக்குது. நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு 8% ஓட் எடுத்திருக்காங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த தடவை அவங்க எப்படி ஏறுறாங்களா கம்மியாகிறாங்களா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2 டிராவிடியன் ஜாயின்ஸ் வந்து பீக்ல இருக்கிறப்பமும், அதாவது இவங்க இருக்கிறப்பவும், கலைஞர் இருக்கிறப்பமும் சரி, அம்மா இருக்கிறப்பமும் சரி, ஜெயலலிதா இருந்தப்பமும் சரி, அப்போ வந்து நாம் தமிழர் கட்சி அப்பல இருந்தே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு புதுசா ஒரு டிவிகே வர்றப்போ டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் என்ன ஆகும் தெரியாத ஒரு நேரத்தில், மறுபடியும் பிஜேபி ஏடிஎம்கே எல்லாம் கன்சாலிடேட் ஆகிற இந்த நேரத்தில் என்டிகே எப்படி ஸ்கோர் பண்றாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக என்டிகேவுமே ஒரு முக்கியமான பிளேயர் தான் இந்த எலெக்ஷனில், என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த 4 பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருக்குது, 3 இல்லை 4 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அப்போ அந்த 4 பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்கிறப்போ இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ல, நம்ம எல்லாருக்குமே வந்து மக்களோட மைண்ட் செட்டுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு எலெக்ஷனாக இருக்கும். பீப்புள் யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கவும் முடியும். அண்ட் என்றைக்குமே நிறைய கட்சிகள் நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிறது வந்து மொத்த டெமோக்ரஸிக்கு நல்லது, ஜனநாயகத்துக்கு அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் வந்து பொலிட்டிக்ஸ் பிடிக்கும் பிடிக்கல, தெரியும் தெரியாது, அது எல்லாத்தையும் தாண்டி இந்த 2 மாதம் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டுமே வந்து இது ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி. நம்ம வருஷம் ஃபுல்லாக படிப்போம், ஆனால் லாஸ்ட் ஒரு 1 மந்த் வந்து எங்கேயாவது இந்த கிராஷ் கோர்ஸ், டியூஷனு, மார்க் டெஸ்ட் எல்லாம் எடுத்து போல அந்த மாதிரி தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் நம்ம இவ்வளோ நாள் பெருசாக பார்க்கலனாலும் இந்த 2 மாதம் பார்த்தோன்னா நமக்கு தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் வந்து அவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நானும் உங்க கூட சேர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால வந்து இது இன்னும் நம்ம நிறைய பேசலாமா, இல்லை மதன் பாலிடிக்ஸ்லாம் வேணாம், மதன் நம்ம பாட்டுக்கு ட்ரம்ப்பை பற்றி பேசிட்டு போகலாம், தங்கத்தை பற்றி பேசலாம், நிலாவை பற்றி பேசலாம் நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நான் பேசினதுல வேலிடிட்டி இருக்குது, அவங்க அதை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்மளோட இந்த ஸ்குவாட்ல 8 மில்லியன் பீப்புளோட நீங்களும் ஜோதியில் ஐக்கியமாகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers, MGs.